சூழ்நிலைகள், நல்ல சூழ்நிலைகள், கெட்ட சூழ்நிலைகள், சந்தோஷம் இல்லாமல் ஆண்டவரே அங்கலாய்ப்பு எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் நம்மோடு கூட வந்தால் அது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்பித்து தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு கற்பித்து தாரும் உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நமக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே வாழ ஆண்டவரே நமக்கு கற்பித்து தர வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை குறித்து பாடினோம் ஆண்டவரே. இன்னுமாக உம்முடைய அன்பை நாங்கள் அறிய ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை நீர் திறக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பை ஆண்டவரை நாங்கள் அதிகமாக அனுபவிக்க ஆண்டவரே அந்த இருதயத்தை நீர் திறக்க வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அழகை ஆண்டவரை நாங்கள் ருசி பார்க்க எங்களுடைய கண்களை ஆண்டவரை நீர் திறக்க வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரை இன்னுமாக அறிந்து கொள்ள ஆண்டவரை எங்களுடைய மனதை ஆண்டவரை நீர் திறக்க வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சபையாக நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் சபையாக ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரை உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரை உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமையை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்களால் இயன்ற அளவு ஆண்டவரே, எங்களால் முடிந்த வரையில ஆண்டவரே உம்மை கனப்படுத்த விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாஞ்சியை ஆண்டவரே இடத்திலே அதிகரித்து ஆண்டவரே எவ்வாறாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக உமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சபையிலும் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மக்கள் மத்தியிலே செய்து வருகிற எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கூட்டி செல்லுகிற பாதைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய மக்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலமுள்ள கரம் ஆண்டவரே உம்முடைய மக்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்ருவான நம்மை ஆண்டவரே தாக்கி விடாதபடி ஆண்டவரே அந்த இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய மக்களை மூடி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்ருவின் செய்தி ஆண்டவரே மேற்கொள்ளாத ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Lord, we bless you, Lord. We honor you, Lord. We glorify you, Lord. We bless your holy name as we continue to worship, as we continue to hear from you. Yes, Lord, we pray that you will speak to us. Lord, பேசுவோம். உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. You may be seated. Amen. Amen. நாங்கள் ஆண்டவருடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பதாக இன்றைக்கு 2 பிள்ளைகளை சகோதரன் சிவா சைமன், ஜனு சைமன் அவருடைய 2 பிள்ளைகளையும் நாங்கள் பிரதிஷ்டை செய்து அதுக்கு பின்பதாக நாங்கள் வசனத்திற்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். Janu and come, and godparents Vilisha and Elakshi, if you also can come please. இவர்கள் கென்ட்டில் இருப்பவர்கள் மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை சபைக்கு வந்து செல்பவர்கள். நான் நிறைய தரம் சென்று அவர்களை சந்தித்து வந்திருக்கிறேன். இது அவருடைய மூத்த மகள் ஃபெடோரா. நான் அன்னைக்கு சொன்னேன் தானே என்னுடைய சேவனில் ஒரு பிள்ளை வந்து ஒரு தம்பியை இழுத்திட்டு ப்ரீச் பண்ணாங்க. அது இவர் தான். இது ஒட்னியர். இவர்களுக்கு தேவன் இவர்களுக்கு கடைசியாக கொடுத்த ஆண்குழந்தை ஒட்னியர். ஆமென். ஆமென். முதலாவதாக தேவன் இவர்களுக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்து இதுக்காக நன்றி செலுத்தி நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நாங்கள் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். பிதாவாகிய தேவனே, ஜீவனுள்ள யாவற்றையும் படைத்தவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிள்ளைகளின் ஜீவனுக்காக
உம்மை எங்கள் இருதயத்தின் ஆழத்தினின்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகபத்திரமான பேறு காலத்திற்காகவும் பெற்றோர்களாகவும் சிலாக்கியத்தை இவர்களுக்கு நீர் அருளியதற்காகவும் எங்கள் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாட்களிலே பிள்ளைகளை வளர்ப்பதென்றாலே இதனுடைய சுத்த கிருபை வேண்டும் அல்லவா? அது இப்படிப்பட்ட ஒரு பாவம் நிறைந்த இந்த தேசத்திலே எங்களை பிள்ளைகளை வளர்த்து வருவோம் சொன்னார். இந்த நேரத்திலே இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்களுக்காகவும் வளர்க்கப்படுற பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு ஆவிக்குரிய பெற்றோர்களாக வந்திருக்க இவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவன் இவர்களுக்கு கிருபையையும் அனுக்கிரகத்தையும் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் நாங்கள் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் இவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பிதாவாகி தேவனை இப்பிள்ளைகளை இவர்களுக்கு பெற்றோர்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். பிதாவாகிய தேவனே, இப்பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்து உமது அன்பை தெரியப்படுத்தியிருக்கிறீர். நம்பத்தகுந்த பெற்றோர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவும். எங்கள் பிள்ளைகளை தேவ பயத்தோடும் பொறுப்போடும் சந்தோஷத்தோடும் வளர உதவ எங்களுக்கு பொறுமையும் ஞானத்தையும் தாரும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த நேரத்தில் நான் இவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். பிதாவாகிய தேவனே, இப்பிள்ளைகளை வளர்ப்பதில் பொறுப்புள்ள யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பிள்ளைகள் சத்தியத்தினும் அன்பிலும் வழியில் வளர்க்கப்பட அவர்களுக்கு உதவும். இப்பிள்ளைகள் நாளுக்கு நாள் உமது கிருபையில் வளர்ந்து உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை போலாக கிருபை செய்யும். ஆமென். ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் யாவரும் சபையோ யாவரும் எழுந்திருந்து இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த சபையில் இருக்கும் பிள்ளைகளை ஞாபகம் இருக்கிறதோ அவருடைய பெயர்கள் ஞாபகத்துக்கு வராவிட்டாலும் எங்கள் சபைக்கு தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபித்தாலே இந்த பிள்ளைகளை தொடர்ந்து தேவன் பாதுகாப்பார். ஆமென். இந்த நேரத்தில் maybe I'll take Fedora first in my எங்கள் பிதாவாகிய தேவனே, நாங்கள் இந்த வேளையிலே ஃபெடோராவையும் ஓட்னியலையும் உமக்கு நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஏற்ற வேளையில் இப்பிள்ளைகள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியுமாக பிறந்து இயேசு கிறிஸ்துவின் உண்மை ஊழியனாகவும் ஆகட்டும். ஆமென். ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த மகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே, இந்த மகள் ஃபெடோராவை உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இந்த நாளில் இருந்து ஒரு விசேஷித்த கிருபை இந்த மகன் மேலே தங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த மகள் நாளுக்கு நாள் உமது கிருபையிலும் உமது ஞானத்திலும் உமது பயத்திலும் வளர்ந்து வந்து தகப்பனே. அப்பா, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, உம்முடைய பிள்ளையாக உம்முடைய ஊழியாக மாத்திரமல்ல உமக்காக அநேகரை ஆதரிக்கிற மகளாக நீ வளர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த மகளை தகப்பனே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உமக்கென பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தகப்பனே, மகன் ஒட்னியலுக்காக நான் நன்றி செலுத்த தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, இந்த பிள்ளை நீர் இவர்களுக்கு கொடுத்து நீ காட்டிய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிள்ளைகளோ கர்த்தரால் வரும் சுதந்திரம் தகப்பனே. அப்பா, நீ இந்த சுதந்திரத்தை கொடுத்து அப்பா உம்மிடம் வந்து ஒரு ஆசீர்வாதம் வரும் என்றால் அதனோடு நீர் வேதனையை கூட்டீர் என்று சொன்னீரே. எந்த வேதனையும் நீர் கூட்டாதபடிக்கு இந்த மகனை நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இருந்து தகப்பனே, அப்பா உமது வல்லமை இந்த மகன் மேல அதிகமாக இறங்கிய தகப்பனே, உமக்காக தகப்பனே நீர் உமக்குள்ளாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, இந்த பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தகப்பனே
உம்முடைய பிள்ளையாக நாங்கள் பிரதிஷ்டை செய்தப்படும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷத்தை கிருபையும் அபிஷேகம் இந்த மகன் மேல தங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த மகன் தகப்பனை வளர்ந்து உமக்காக சேவை செய்கிற மகனாக நீ வளர்த்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி Sister Christine here. Sister Christine, சகோதரி கிறிஸ்டின் அவர்கள் தயவு செய்து முன் வந்து ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் முழுவதையும் வாசிக்கிறீர்கள். தயவு செய்து ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் முழுவதையும் வாசிக்கிறீர்கள். அதற்கு பின்பதாக சகோதரர் மகன் அவர்கள் என்று கேட்கிறார்கள். தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார். ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து போய் சென்றிருந்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரர்கள், ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்வாள், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு கூட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும் படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருவாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே நீர் பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து
அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவர் தன்னோடு கூட வரமென உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாட்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எத்தனையோ நன்மைகளை இது ஒரு புதுவிதமாக அமைந்திருக்கிறது. நான் கர்த்தரை பறிச்சுட்டு பார்க்க வேண்டும் என்று சும்மா யோசித்து ஒரு ஹாலிடே ஒன்று போட்டேன். நான் வேல்ஸில் போன முறை போய் மிகவும் சந்தோஷமாக ஆண்டவரை ஆடி பாடி துதித்தேன். எனக்குள்ளே ஒரு மகிழ்வு. இப்போ இந்த முறை சிஸ்டர் ராணி எனக்கு அடித்து சொன்னால் இப்படி இந்த மாதம் இப்படி வந்திருக்கேன். அப்போ நான் கர்த்தாவே நான் போட போகிற அப்ளிகேஷன் போது நெக்ஸ்ட் இயர் என்ன மாதிரின்னு சொல்லி சரியான கஷ்டம் லீவ் எடுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் பண்ணினான். டியூஸ்டேனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. அடித்து பார்த்தா அப்ரூவ் ஹல்லேலூயா அப்படின்னு எனக்கு அப்ரூவ் பண்ணி ஹாலிடே. நான் கர்த்தரை யோசிச்சேன். நான் கர்த்தரை நம்ம பறிச்சுட்டு பார்க்கவில்லை. நீர் நல்லவர் ருசித்து நான் மகிழ்ந்தான். எனக்கு 24 மணி நேரம் இந்த பதில் இருந்த அந்த கர்த்தாரை அந்த சோசருக்கு சோத்திரம். மிகவும் அருமையாக இருந்தால் அந்த வேல்ஸ் பகுதியில் ஆண்டவரை தியானிக்கிறதுக்கு அமைதியான இடம், பிறந்த இடம், மலை நாடு. யாருமே கத்தினாலும் விளர்னாலும் ஆண்டவருக்குள்ள இருந்த நெருக்கம் நான் தான் அதை ருசித்து பார்த்தது. அப்போ இந்த முறை என் கணவரோட போய் ருசித்து பார்க்கணும் ஆண்டவர் இந்த அப்ளிகேஷனை போட்டேன்னு கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். இந்த சாட்சியை கேட்கும் பொழுது I'm very touched. என்னத்தை காண்பிக்கின்றது என்றால் our God, உங்களுடைய தேவன், he cares so much. உங்கள் மேல் அதிக கரிசனையாக இருப்பது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய அன்பை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறார். God is doing wonderful things. Come on, praise the Lord. உங்களோட பாஸ்டர் கமால் அவருடைய இதயத்தின் வாஞ்சை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் சுயாதீனமாக. That is his heart. ஆண்டவர் அவருடைய இதயத்தை அறிந்து he is honoring his word. He is honoring this church by starting to do all these things in your midst. அவை தொடர்ந்து நான் என்னத்தை சொல்வேன் என்றால், ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நாங்கள் அதிகமாக நாடுவோம். நாங்கள் மனுஷருடைய வாழ்த்துதல்களையோ மனுஷர் நம்மை பற்றி நன்றாக பேச வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோ நாங்கள் விட்டுவிட்டு we do, நாங்கள் எதை செய்தாலும் நம்முடைய ஆண்டவரை தெரியப்படுத்த நீர் மாத்திரம் போதும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் நாமத்திலே கிரியை செய்வார். இந்த கடைசி நாட்கள்ல God is showing the church என்று சொல்லும் பொழுது அவருடைய சரீரம், நான் இந்த தமிழ் சபையை மாத்திரம் நான் சொல்லவில்லை, எல்லா சபைக்கும் he's showing that he is a loving father. அதுதான் கமால் was saying it all over again என்று. அவர் ஒரு நல்ல தகப்பன் என்பதை அவர் காண்பித்துக் கொண்டு வருகிறார். என்றால் நாங்கள் படித்தது, நாங்கள் சில வேளைகளிலே நம்முடைய அந்த பழைய ஏற்பாட்டை நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த இன்னும் தெரியாது, நான் இப்படித்தான் நான் யோசிக்கிறேன். அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த கதைகளையும் ஆண்டவர் அந்த அவர் செய்கிற காரியங்களையும் பார்க்கும்போது ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் பயங்கரமான தேவன்,
என்றுதான் வருகின்றது அந்த பழைய ஏற்பாட்டிலே. அதனால் சில வேளைகள்ல நம்முடைய attitudes, நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் பழகும் பொழுது, மற்றவர்கள் சில பிழைகளை விடும் பொழுது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல நாங்கள் திடீரென்று ஒரு நியாய தீர்ப்பு மாத்திரமல்ல, ஒரு என்னது நியாய தீர்ப்பு மாத்திரமல்ல, அவர்கள் மேல் எப்படியாவது கடவுளுடைய கோபமோ அந்த நியாய தீர்ப்போ வந்துவிட வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்துக்குள்ள திடீரென்று வருகின்றது. எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, உடனடியாக அதுதான் வருகின்றது இல்லவா? ஐ டோன்ட் நோ, எனக்கு உடனடியாக அப்படித்தான் அந்த ட்ரெயின் பண்ணி சிறிய வயசுல இருந்து நாங்கள் அந்த சபைக்கு போனபடியா அப்படியா அது அந்த தலைக்குள்ள போயிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் ஒரு காரியமும் என்னுடைய சுய சித்தத்தினாலே நான் செய்யவில்லை. யோவான்ல அவர் சொல்றார், சரி, ஒன்றையும் நான் என்னுடைய சுய சித்தத்தினாலே நான் செய்யவில்லை, என்னுடைய பிதா சொல்லுகிறத நான் செய்கிறேன். சரியா? அப்ப அந்த பிதா சொல்லுகிறார், இந்த மக்களை ஆசீர்வதி, இந்த மக்களுடைய அந்த வியாதியை குணமாக்குங்க என்று சொல்ல ஆண்டவராய் இயேசு போய் குணமாக்குங்க. இந்த மக்கள் பசியா இருக்கிறார்களே, இவர்களுக்கு சாப்பாடு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், அந்த சந்தோஷமான இடத்திலே, அந்த கானா ஊர் கல்யாணத்திலே, அந்த சந்தோஷமான இடத்திலே ஐயோ அந்த வைன் நின்று போய் விட்டதே. அப்பொழுது பிதா சொல்லுவார், ஐயோ பாவம், அந்த அவளுக்கு வைன் எடுத்து கொடுக்கும். ஆண்டவராய் இயேசு உடனடியாக அந்த தண்ணீரை அந்த திராட்சரசமாக மாற்றி, he was showing that he cares about their day-to-day lives. அதுதான் ஆண்டவராய் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய day-to-day காரியங்கள். வெட்டிங்ல அந்த வெட்கக்கேடு, ஐயோ அந்த வைன் எல்லாம் நிப்பாட்டப்பட போது, அந்த வைன் குறைஞ்சு போயிட்டதே, அந்த வெட்கக்கேடு வருவதற்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு அவர் எப்படியாக அவர்களை நேசிக்கிறார், அந்த பிதா அவர்களை நேசிக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். அந்த ஸ்திரியானவள், ஐயோ என்னுடைய மகன் செத்து போய்விட்டானே, என்னுடைய வாழ்க்கை எங்கே போகின்றது என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது பிதா பார்க்கின்றார், ஐயோ என்னுடைய மகள், என்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட இந்த மகள் அலறுகிறதை நான் காண்கின்றேன். இயேசுவானவர் போய் அந்த பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்புகின்றார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். This God is not a God who is so vengeful. அதுக்கு என்ன தமிழ்? அந்த கோபம் ஆத்திரம் வைத்து இவர்கள் பாவம் செய்யும் பொழுது இவர்களை நம்மை கண்டித்து நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற தேவன் அல்ல. நம்மை சிச்சிக்கிறார் தான், சிச்சிக்கிற தேவன் தான். என்றால் எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிச்சிக்காமல் இருப்பார்? நாங்களுடைய சேவைகளை நாங்கள் சொல்றோம் அல்லவா, எங்களுடைய வாழ்க்கையிலே வியாதி வரும் பொழுது ஆண்டவர் அந்த வியாதியை தந்து விட்டார்கள் சொல்லி சபையில நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் எனக்கு தந்துட்டார், எனக்கு வியாதி வந்துட்டு, ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தம். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க வந்து அந்த வியாதியை துரத்துறார், எல்லாரையும் குணமாக்குகிறார். ஆண்டவர் அப்படி செய்வதல்ல. He is a loving Father. இன்னைக்கு நாம பார்த்தோம் அல்லவா, God heals us. Still He is healing us. God cares about the visa. Hallelujah. ஆண்டவர் இந்த ஹாலிடே அதையும் He cares about it. He is a loving God. நாம சில வேளை யோசிக்கிறோம், இது என்ன ஹாலிடே பற்றி எல்லாம் சொல்லி, பட் He is showing, அவர் நமக்கு காண்பிக்கிறார் என்னவென்றால், உங்களுடைய சிறிய காரியங்களிலும் நான் அங்கே கூட இருக்கிறேன். ஏதோ பெரிய பரிசுத்தவான்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் தான் வேணும் என்று சொல்லி நாங்கள் அப்படி வாழ்க்கை செய்வதல்ல. Our God is so interested. நம்முடைய தேவன் நம்முடைய சிறிய சிறிய காரியங்களிலே அதிகம் தம்முடைய அன்பை காண்பிக்க விரும்புகிறார். அந்த கண்ணீரின் மத்தியிலும் ஸ்டெலா, God is there. God is there. That is life. But God will give you His presence.
தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக நடந்து செல்லும். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. வேதனை தான், அப்பா பிரிந்து போனது வேதனை தான், அதை மறக்க முடியாது. ஆனால் அந்த வேதனையின் மத்தியில எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். அதை தான் அந்த எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்கின்ற அந்த சகோதரி ரீட்டா அவருடைய அந்த மகள் மரித்த பொழுது அந்த இடத்திலே அதனைத்தான் சொல்லி ஜெபித்தார். இவர்களுக்கு என்னத்தை நாங்கள் சொல்லுவது? என்னத்தை சொல்லி இவர்களை தேற்ற முடியாது. வாலிப பிள்ளை திடீரென்று இப்படி மறைத்து போன இடத்தில் அவளை என்னென்று நாங்கள் தேற்றுவது? வீண் வார்த்தைகளால் தேற்ற முடியாது. ஒரே ஒரு காரியம், எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் beyond any imagination, beyond all imagination, that peace had to transcend. It has to come from the peace of God, from the peacemaker. அவருடைய அந்த சமாதானம் வராவிட்டால் நம்முடைய சுயத்திலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஐயா சாட்சியில விழுந்தால் அவரோடு கூட இருந்து நம்ம மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அருமையான தேவன். தயவு செய்து அவரை நாங்கள் ஏதோ அந்த பெரிய அந்த என்னது கொம்புள்ள ஒரு பொல்லாத தகப்பனாக நாங்கள் யோசிக்கப்படாது. தந்தை தன் பிள்ளைகளுக்கு இறங்க மாட்டானோ? நாங்கள் அருமையா பாடினோம்ல, தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு. He is your father. நீங்கள் சில வேளைகளிலே உங்களுடைய மாம்ச பிரகாரமான தகப்பன் நல்ல தகப்பனாக இருந்திருக்கலாம், அல்லது முரண்டவராக இருந்திருக்கலாம். சில நேரங்களில் அதை போலதான் நாங்களும் வருகிறோம் அல்லவா? ஆனால் உங்களுடைய பரம தகப்பன் அவர் பரிபூர்ணம். He is perfect and he loves you. ஏதோ உங்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக நான் அப்படி சொல்லவில்லை. This is the truth. The truth is, உண்மை என்னவென்றால் நாம் தொழுது கொள்ளும் வணங்கும் அந்த தேவன் அன்புள்ள தகப்பன். அப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் செய்யும் காரியங்கள் யாவும் அந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அவருடைய அன்பை நாங்கள் அறிய வேண்டும். நான் இந்த நாட்களில் என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? என்னுடைய ஜெபம் இங்க பிரசங்கத்துக்கு நான் வரையில சும்மா என் உள்ளத்தில் இருக்கிறத நான் சொல்றேன். என்னுடைய ஜெபம் என்னவென்றால், நான் இப்பொழுது அந்த பார்க்கும் பொழுது இந்த சபைகள் எல்லாவற்றிலும் நான் பார்க்கும் பொழுது, நான் தமிழ் சபையை சொல்ல இல்லை, நான் அந்த ஆங்கில சபைக்கும் போனால் ஜஸ்ட் ஜெனரலி நான் அறிந்து கொள்வது என்னவென்றால், எல்லா இடத்திலும் அந்த கிரேஸ் has departed. கிரேஸ் போய்விட்டால் எல்லா இடத்திலும் சட்ட திட்டங்கள், இதை செய்யாட்டி இது நடக்கும், இதை செய்யாட்டி அவர்களுக்கு முன்பாக ஒரு குழுவுக்கு முன்பாக நின்று நாங்கள் ஆன்சர் பண்ணோம் சொல்லி எல்லா சபையிலையும் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கு. The grace has gone. ஆண்டவர் சொன்னார் நன்னி சொன்னார். பட் நாங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை, ஊழிய சம்பந்தமாக நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் கட்டாயம் செய்வோம் என்று சொல்லி அந்த அன்பு நாங்கள் தள்ளி வைத்து விடுகின்றோம். நாங்கள் என்று சொல்லும் பொழுது நான் இந்த பொதுவாக கிறிஸ்தவ சபையை பற்றி சொல்லுகிறேன். அதனால் தான் வெளியால் இருந்து வருகிறவர்கள் இங்கு வரும் பொழுது அந்த தேவனுடைய அந்த கிருபையை அவர்கள் பார்க்க முடியாது. அந்த நல்ல தகப்பனுடைய அந்த உள்ளத்தை நாங்கள் காண்பிக்க முடியாது. ஏனென்றால் நாங்களும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்தாபனங்களுக்கு போல அல்லது நாங்கள் வேலை செய்கிற ஸ்தாபனங்கள் போல ஒரு பிழைவிட்டால் உடனடியாக அதற்கு we have to come with identify the problem, what happened, we investigate it and make sure it doesn't happen again. அது நல்ல காரியம் தான். ஆனால் அன்பில்லாமல் நாங்கள் செய்யும் பொழுது, அந்த சென்சிட்டிவ்னஸ் இல்லாமல் நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் அந்த இடத்திலே வேதனையை கொண்டு வருகிறோம். There is no grace. I have done it. I'm ashamed of it.
ஆகவே நான் இப்பொழுது ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் எத்தனையோ காரியங்களை படிச்சுட்டேன். இந்த எத்தனையோ வருஷமாக நான் இந்த உங்களுடைய வேதத்தை வாசித்து பிரசங்கங்களை கேட்டு எத்தனையோ காரியங்களை நான் படிச்சுட்டேன் ஆண்டவரே. Now I want to just de-learn. அது சரியான இங்கிலீஷோ தெரியாது. De-learn. நான் படித்த எல்லாத்தையும் I just want it out of my system. என்னுடைய தலையில் இருக்கிற அந்த எண்ணங்கள், அந்த ஞானம், அந்த அறிவு எல்லாத்தையும் அகற்றி போடுமான்னு. பட் ஒன் திங் ஐம் ஆஸ்கிங் லார்ட், இன்றைய காரில் வரையிலையும் அந்த அந்த தூரத்துல இருந்து வாரண்டா அது நல்ல ஒரு காரியம். அது தனியா வாரண்டா இன்னும் நல்ல. நான் இந்த வாட்டில் காய்ச்சிக்குள்ள இவங்க யோசிப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க யோசிப்பாங்க, அங்க மெட்ட காரில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க, இவங்க விசரோ இன்னொன்று யோசிப்பாங்க. இந்த பாட்டில் ஆண்டவரோட காய்ச்சி கொண்டு வரலாம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னதான், ஆண்டவரே நான் படிச்சு எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. பட் ஒன் திங், ஒரு காரியத்தை செய்யும் ஆண்டவரே, உம்மிடத்துல இருந்து எனக்கு கற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம். ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் யுவர் லவ். ஏன்னா நான் இதை வாசிச்சு எனக்கு எல்லாம் வெறுத்து போச்சு ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளையும் என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டு எத்தனையோ பேரை துக்கப்படுத்தினான். இந்த உங்களோட பாஸ்டரையும் துக்கப்படுத்தி அவருக்கும் மரியாதை கொடுக்காம I have done a lot of wrong things. So I am asking God, Lord, I can't trust myself anymore. என்னை நான் நம்ப முடியாது. நான் படித்தது எல்லாம், நான் அறிந்து கொண்டது எல்லாம், நான் கற்றுக்கொண்டது எல்லாம் வீணும் மாயையுமாக போய்விட்டது. ஆண்டவரே, நீர் எனக்கு கற்று தார். உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். நான் அவரை எவ்வளவாக அன்புள்ளவராக நான் பார்க்கின்றேனோ அவ்வளவாக நான் அவரை இன்னுமாக அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பு இருக்கும் பொழுது இன்னும் நான் my reactions will be loving. But it doesn't happen. அதான் இந்த ஜெபம். So சுருக்கமாக உங்களை ஆண்டவர் சரியா நேசிக்கிறார். உங்களுக்கு ஏற்ற போதர் ஆண்டவர் தந்திருக்கிறார். He loves God. அவரை நீங்கள் கனம் பண்ணணும். நாங்கள் அந்த பொதுவா இந்த கிறிஸ்தவ ஜனம் சரியா ஆண்டவர் என்ன சொல்றார்? கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்குவீர்கள், அவர் தகுந்த நேரத்துல உயர்த்துவார். எல்லாருக்கும் அந்த ஆக்களை பதுக்கி வச்சிருக்கா நல்ல விருப்பம். ஆண்டவர் உயர்த்தும் பொழுது எங்களுக்கு அது சரி, எங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஆண்டவர் உயர்த்துற ஆக்களை பாருங்கோ, நாங்கள் உடனே சொல்றோம் இவங்களுக்கு தாழ்மை இல்லை, இவங்கள் பெருமைக்காரங்க. No, God wants to raise up. God wants to honor his people. Hallelujah. அவர் உயர்த்தும் பொழுது அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். நாங்கள் அப்படி செய்யும் பொழுது இந்த தமிழ் சபைகளிலே இந்த பிளவுகள் வர மாட்டாது. நாங்கள் அவரோடு சேர்ந்து இந்த ஆண்டவர் இவர்கள் கூட செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே எமக்கு நன்றி, ஆண்டவரே எமக்கு மகிமை உண்டாகும். Hallelujah. God loves you. உங்களுடைய சிறிய காரியங்கள், இந்த பிள்ளை வளர்க்கிற காரியங்கள், வேலையிலும் வீட்டில் சமைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய அன்பை காண்பிப்பதற்கு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இடம் கொடுக்குமா? ஆண்டவரே, சமைக்கும் பொழுது அவரோட பேசி சமைக்கலாம் தானே? அந்த வேலைக்கு போகும் பொழுது அவரோட பேசி நாங்கள் வேலைக்கு போகலாம் தானே? சரியா? சோ நாங்கள் வேறு காரியங்களை நாங்கள் சிந்திக்காமல் அந்த ஆண்டவரே, அந்த தாவீது ராஜா சொன்ன மாதிரி என்னுடைய ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்க விருப்பமா இருக்குது. ஆண்டவரே, எனக்கு நெற்புடித்தார். It has to be we have to develop that. நம்மளுடைய வாழ்க்கையிலே அது உடனடியாக வராது, ஆனால் அதை நாம் செய்ய வேண்டும். சரியா? இந்த ரூத்தினுடைய கதையை நான் சீக்கிரமாக நான் சொல்லுகிறேன். அந்த சாராம்சத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்றால் இந்த ரூத்து இந்த நகோமி அவளுடைய புருஷன் அந்த இது பிரதேவி அடிக்கடி சொல்லுவார் அல்லவா, அந்த பெத்லெஹேம் என்றால் என்ன? நான் இது இங்கிலீஷ் சபையில கேட்டதுக்கு அவங்களுக்கு ஒத்தங்க தெரியாது. அப்படியா கேட்கிறாங்க. நான் யோசிச்சேன், நான் போய் விட்டுட்டோம். நீங்களே இப்ப அப்பத்தின் வீடுன்னு சொல்ல எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்பத்தின் வீடு தான். அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு
அவர்கள் மோவாவுக்கு போகிறார் என்றால் அந்த பஞ்சம், அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லை. ஆகவே அவர்கள் மோவாவுக்கு போய் அவர்கள் தனியத்தான் போனார்களோ அல்லது மற்றார்களும் போச்சினமோ தெரியாது. ஆனால் கனவே போயிருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் வேதம் அப்படி சொல்லிடலாம், இந்த குடும்பத்தை மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப போகும் பொழுது அவர்கள் மோவாவிலே ட்ராஜடி போய் கொஞ்ச நாட்கள்ல என்ன நடக்குது, அந்த எலிமலைக்கு நவமியுடைய புருஷனார் மறித்து போறார். அது மாத்திரமல்ல, அந்த 2 படியங்களும் வளர்ந்து இப்ப கல்யாணம் கட்டின பிறகு அந்த 2 படியங்களும், can you understand Tamil everybody? And especially my Tamil? Yes, of course. Beautiful Jaffna Tamil. எல்லாருக்கும் புரியுதோ தெரியாது, புரியுதா? சரி. அப்ப அந்த 2 மக்களும் அவங்களும் சாப்பிடும். அப்ப நகோமிக்கு பெரிய வேதனை. அந்த 2 மருமகள் மேலும் இருக்கின்றார்கள். கடைசியாக நகோமி யோசிக்கிறா, சரி வீட்டை போவோம். திரும்ப வீட்டை போக அவ எத்தனை கேட்கல, அங்க வீட்டை போயிட்டான். அப்ப திரும்ப என்ன சொல்றா, என்ன நகோமி என்று சொல்லாதீங்க. நகோமி என்பதின் அர்த்தம் என்ன? அர்த்தம் நகோமி என்ற அர்த்தம் என்ன? என்னது? பாக்கியமா? பிளசன்ட். பிளசன்ட். பிளசன்ட்க்கு சரியான தமிழ் அர்த்தம் என்னன்னு? மகிழ்ச்சி. பிளசன்ட் மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா சந்தோஷம் இல்லை. பிளசன்ட். பிளசன்ட் வெதர்னு சொல்லுவாங்க. நைஸ் பிளசன்ட் வெதர். இன்னைக்கு பிளசன்ட் வெதர் தான் பிளசன்ட். அருமை. அருமை என்ன? விரும்பத்தக்கது. என்னது? விரும்பத்தக்கது. விரும்பத்தக்கது. ஓ, விரும்பத்தக்கது. தட்ஸ் நைஸ். விரும்பத்தக்கவள். பிளசன்ட். சரியா? அப்பொழுது நகோமி சொல்றா, நான் விரும்பத்தக்கவள் அல்ல. என்னுடைய வாழ்க்கை என்னவாய் மாறிவிட்டது? கசப்பாய் மாறிவிட்டது. ஆகவே என்னை மாறா என்று சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி அவ சொல்லுகிறார். அப்ப அவ சொல்லிக்கல என்ன சொல்றா தெரியுமா? என்ன சொல்றா? வாசினாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் வரப்பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். அப்ப அவள் வாழ்க்கையில அந்த அனுபவித்த அந்த கிளேசம், அந்த வேதனைகள் யாவையும் she is putting the blame on God. ஆண்டவர் இப்படி செய்து போட்டார். Do you know why she is thinking? ஏன் அப்படி ஆண்டவர் செய்தார் யோசிக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த 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 நாட்கள்ல அந்த இஸ்ரவேல் மக்கள் ஐ திங்க் என்ன மாதிரி அவளை பார்த்துருப்பாங்க தெரியுமா? எங்களுடைய ஆக்கள் மாதிரி என்றால் போனா எங்களை எல்லாம் விட்டு போச்சு ஆண்டவர்கிட்ட தண்டனை. சிவ கூட்டங்களுக்கு வேற இல்லை, அவ போயிட்டா அங்க சாப்பாடு தேடிக்கொண்டு அங்க போயிட்டா. அவருக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதங்க அங்க அந்த கிறிஸ்தவ இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல. அந்த மோவாக்காரரை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்? மோவா அந்த 10 தலைமுறையிலும் கர்த்தருடைய சபைக்கு வரப்படாது. மோவாவியர் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த 10 தலைமுறையிலும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு வரப்படாது. அந்த இழிவான சரத்துக்குள்ள போயிட்டான். அப்ப எங்கட சனம் என்ன அப்படிதான் சொல்லுவேன். கடவுள் தண்டனை. கடவுள் பாருங்க, ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். சரியா? நீங்கள் அப்படி செய்வீங்களோ? I have done it. வெளியால சொல்ல, வெளியால சொன்னா நீங்கள் மரியாதை தர மாட்டீங்களா? மகன் இப்படி யோசிக்கிறாரோ, இங்க பெரிய பிரசங்கம் பண்றால் சட்டாரன் இதுக்குள்ள வந்துட்டு ஆண்டவருடைய தண்டனை. இவர் எனக்கு விரோதமாக இந்த சொன்னவர் ஆண்டவர் செய்துட்டார். பாருங்க, ஆண்டவர் நீதி. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே.
நீங்கள் அப்படி செய்யணும். நீங்கள் சரியான பரிசுத்தவான்கள். நீங்கள் மற்றவர்களை நியாயத்திற்கவே மாட்டீர்கள். நீங்கள் மற்றவர்களுடைய நன்மையை விரும்பி அவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டு, இல்லை நகோமி நீங்கள் அப்படி சொல்லப்படாது என்றால் நீங்கள் ஆண்டவர்னால ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படி சொல்றார்கள். அதால நான் அந்த இந்த ஜெபம், ஆண்டவரே என்ன மாற்றும் ஐயா, நான் படிச்ச எல்லாத்தையும் நான் மறக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, அதான் ஜெபம் பண்றேன். How can I please God when I think like this? நான் அப்படி ஏன்றால் அந்த ஆண்டவர் சொன்னார் தானே, இப்படி காரியங்கள் நடக்கும்பொழுது மற்றவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தச்செல்லாம் பிழைவிட்டால், அவர்கள் பிழைவிட்டு அவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது அசம்பாவிதங்கள் வரும் பொழுது நாங்கள் அவர்களை நியாயம் தீர்க்கிறோமா? விசேஷமாக விசுவாசிகள், விசேஷமாக ஆவிக்குரியவர்களாகிய நாங்கள் அவர்களை நியாயம் தீர்க்கிறோமா? நான் நினைக்கின்றேன் அந்த அந்த என்ன பேர் நகோமிக்கு அவர்கள் சொன்னது அவளுடைய காதலை கேட்டிருக்க வேண்டும். இவளுக்கு கிடைத்தது நல்ல தண்டனை, ஆண்டவர் தண்டிக்கிறார். ஆண்டவரை மறந்து அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு போன அவளுக்கு இதுதான் நடந்தது. கடவுளால் வந்த தண்டனை, புருஷனை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார். வேறு என்ன சாட்சி, வேறு என்ன தேவை எங்களுக்கு? இது ஆண்டவருடைய கரத்தினால் வந்ததுன்னு சொல்லும் பொழுது சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நகோமியை யோசித்து விட்டால், எனக்கு ஒரு அன்பான தேவன் இல்லை. என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர் மிகவும் கோபக்காரனாக இருக்கிறார். அவர் எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறார். என்னுடைய இந்த பொல்லாத நிலைமையிலே அவர் பார்த்து சிரிக்கிறார் என்றால் நான் அவரை விட்டு போய்விட்டேன், அவர் என்னை வாதிக்கிறார். That's what she was thinking. All because of the others. அந்த யோபுவோட வாழ்க்கையில அதான் நடந்தது. அந்த பாவம், அந்த யோபு அவனுக்கு வருத்தம் வந்து அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த நண்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யோபுவே கொஞ்சம் ஆரஞ்சு வேலையோ இந்த ஜெர்மனிக்குல தெரியாது, நீங்கள் ஏதாவது செய்திருப்பீங்கள், அங்க போற வழியிலே ஏதாவது தெரியாதே, நீங்கள் கொஞ்சம் அந்த டாக்ஸ் மேனுக்கு அங்க தெரியாத டாக்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்கள், கொஞ்சம் களவா மெதுவா அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பீங்கள் நினைக்கிறேன், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கோ என்று சொல்லியிருக்கேன். யோபுக்கு வேதனை, ஐயா என்னால் இயன்ற வரையிலும் என்னால் முடிந்த வரையிலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க நான் வாழ்ந்தேனே, நான் அவரை பிரியப்படுத்துவதே என்னுடைய வாஞ்சியாக இருந்ததே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எண்ணத்தை கண்டார். ஆண்டவரே எனக்கு சொல்லும் ஆண்டவரே, சொன்னால் நான் இப்பொழுதே நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே, ஆனால் தயவு செய்து நீங்கள் என்னை நியாயம் தீர்க்க வேண்டாம், என்னால் பொறுக்க முடியாமல் இருக்கின்றது, உங்களுடைய நியாய தீர்ப்பு என்னால் பொறுக்க முடியாமல் இருக்கின்றது. யோபுக்கு மட்டுமில்லை, ஆண்டவருக்கே பொறுக்க முடியாமல் போய்விட்டது, ஆண்டவருக்கே கோபம் வந்துவிட்டது. இவர்கள் என்னை ஒரு பொல்லாத தேவனாக்குகின்றார்கள், இவர்கள் என்னை மற்றவர்களுக்கு ஒரு கோபக்காரனாக காண்பிக்கின்றார்கள், மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இந்த தேவன் எனக்கு வேண்டாம் ஓடி போக மட்டும் இவர்கள் ஆண்டவரை விட்டு துரத்துகின்றார்கள். இதுதான் பரிசேயர் சதுசேயர் செய்தார்கள். I'll give you one example. லூக்கா 9ஆம் அதிகாரம் 52 இருந்து 56 யாராவது எடுத்தாக்கள் சடையாருந்து வாசிக்கிறீங்களா? நேரம் கடந்து கொண்டு போகுது. லூக்கா 9 52 இருந்து 56 வரை. நமக்கு முன்னாக தூதரை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியர்கள் கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமானு கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆளுள்ளவர்கள் என்பதை அறிவீர்களா என்று அதட்டி, மற்றவருடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்றார். இந்த கதை விளங்குதா? புரியுதா? இதுக்கு முதல் தான் அந்த சீஷர்களை ஆண்டவர் அனுப்புறார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் அந்த பிணியாளிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புகின்றார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறன்னு சொல்லி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவளுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். வந்தா பிறகு
அந்த அதிகாரத்தோட ஆண்டவரே எல்லாத்தையும் செய்தோம்னு சொல்லி வந்ததோட என்ன நடக்குது? ஒன்று யார் நம்மள பெரியவன் என்று சொல்லி ஒரு ஃபைட் அவைக்குள்ள. சரி, ரெண்டாவது என்னன்னா ஆண்டவராய் இயேசுவர்களை அனுப்புறாரு. அப்ப போற வழியில அந்த சமாரியர் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சீஷர்களுக்கு கோபம் வந்துட்டு, ஆண்டவரே எலியா செய்த மாதிரி இந்த அக்கினி அனுப்பும் ஆண்டவரே, இவங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள இல்லை. Destroy them, Lord. அக்கினி அனுப்பும் ஆண்டவரே. நாங்களும் ஒழிச்சிருந்தாங்க. Do we think like that? ஆண்டவரே உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி பார்த்த ஆண்டவரே, இவங்க கேட்காம உங்களுக்கு கல்லறிறாங்களா ஆண்டவரே, அக்கினி அனுப்பும் ஆண்டவரே அப்படி சொன்னாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. ஆண்டவரேன்னு சொல்றாங்க, உங்களுக்கு என்ன ஆவி என்று உங்களுக்கு தெரியாது. இது ஒரு ஆவி. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அந்நிய பாஷையெல்லாம் சொல்லி வந்தா பிறகு நாங்கள் இப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஆவி என்ன? இது ஒரு பொல்லாத ஆவி, எங்களிடத்திலிருந்து வந்த ஆவி அல்ல என்றால் மனுஷகுமாரன் மக்களை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தார், அவர்களை அழிக்க வரவில்லை. What should we do? நாங்கள் என்ன செய்வோம்? We must follow his example. அல்லவா சபை? We must do that. நாங்கள் அப்படி செய்யல. நாங்கள் சபையாக நாங்கள் இப்படி வரும்போது, that's what grace is about. Adhan Kamal, I was saying, I have learned a lot over the years which I had to unlearn. But our attitude is very different. அந்த attitude எனக்கு இல்லை. I haven't got it. அதான் உங்களுக்கு பிரச்சனை பண்றேன். நான் சமாதானமா போறதுக்கு இல்லை, நான் அதை பெற்றுக்கொண்டு வரையும் நான் விட மாட்டேன். இன்னொரு அந்த டவர் சிலோமாம் அந்த கோபுரம், அந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 1-5 வாசிக்காம. அந்த வேளையிலே அங்கே இருந்தவரை சிலர் அந்த செய்தி அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, அந்த கைதிகளுடைய அப்படிப்பட்டவர்களை சம்பவித்தனாலே மற்றவை எல்லா கைதிகளை பார்க்கிலும் அவர்கள் பார்வையில் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷன் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். பாத்தீங்களா, அந்த சீலோவாமில் ஒரு குளம், அந்த கோபுரம் விழுந்து கேனபி செத்து போட்டான். அது அந்த எர்த்குவேக் மாதிரி. இங்க எர்த்குவேக் வரும் சில நேரங்கள் நமக்கு விருப்பமில்லாத நாடுகள்ல எர்த்குவேக் வரைக்கும் உடனே யோசிக்கிறேன், ஆண்டவருடைய தண்டனை. என்ன ஆண்டவருடைய தண்டனை? அங்க நல்ல பெரு வெள்ளம், அந்த இதெல்லாம் நடக்கும் பொழுது உடனே யோசிக்கிற என்னடா, இது ஆண்டவருடைய தண்டனை. ஆண்டவர் தண்டிக்கிறார், எங்களுடைய ஜெபத்தை கேட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன ஆவி இருக்குது தெரியாது, அத்தனை ஸ்தனம் அடைந்து போதே. நன்மை தீமை அறிய, அந்த என்ன சொன்னார், அந்த யாருக்கு, அந்த ஓடி போனவர் யோனாக்கு சொன்னார், அத்தனை நன்மை தீமை அறிய தெரியாத இந்த சனம் அழிந்து போதே. அந்த ஆவி நமக்கு இல்லை. ஆனால் நாங்கள் யோசிக்கிறது, ஆண்டவரே இவர்கள் அழிந்து போகிறார்கள், உம்மிடத்திலிருந்து வந்த தண்டனை என்று சொல்லுகிறோம். அதைத்தான் அந்த சிலோவா அந்த மக்கள், அந்த சீஷர்கள் அங்க பக்கத்துல, ஆண்டவருக்கு பக்கத்துல இருந்த சீஷர்கள், அவருடைய அன்பை கண்ட சீஷர்கள், அவருடைய கருணையை, அவருடைய இரக்கத்தை கண்ட சீஷர்கள், அவருடைய வல்லமையை கண்ட சீஷர்கள், அவர்களே பார்த்து கேட்கின்றார்கள், இவங்க செய்த குற்றம் என்ன? ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் குற்றவாளி, நீங்களும் மனத்தில் பாட்டி, உங்களுக்கும் அது அப்படித்தான் சொல்றாரு. பி தேங்க்ஃபுல், உங்களுக்கு நடக்க. அவர் மற்றவர்களை நியாயம் தீர்க்கவில்லை, அவர் நியாயம் தீர்க்கவில்லை. யார் யாருக்கு நியாயம் தீர்த்தாரோ பரிசேயர் சதுசேயர் இவர்கள் தான் மற்றவர்களை நியாயம் தீர்த்தார்கள். இவர்கள் தான் அவருடைய வாழ்க்கையை
வெறுப்பாக்கின மக்கள். இவர்களை பார்த்து அவர்கள் ஐயோ எனக்கு இந்த தேவன் வேண்டாம் என்று சொல்லி சனம் ஓடி போக செய்தவர்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், விரியன் மான்குட்டிகளே, வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகவே நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளதா. நாங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டிருப்போமே, ஆனால் தயவுசெய்து நீங்க அடுத்தவர் அப்படி யோசனை வரும்பொழுது, உங்களுக்கு வராது எனக்கு வரும் பொழுது நான் நினைக்க வேண்டியது என்னவென்றால், எனக்குள் இருக்கிற ஆவி என்ன என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என்னுடைய சுயம், என்னுடைய நியாய தீர்ப்பின் ஆவி, நான் மற்றவர்களுடைய பரிசுத்தவான், நான் அவருடைய பாதத்தில் நிற்கிறவன், நான் நல்லவன் என்று அந்த எண்ணங்கள் வரும்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய ஆவி என்னது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இயேசு சொன்னார், யோவான் 10:10, the thief comes to steal, kill and destroy. I have come that you might have life eternal. திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான், ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணம் கொடுக்கவும் நான் உங்களுக்கு வந்தேன் சொல்லி. அதே வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், 1 யோவான் 3:8, the reason the Son of God appeared was to destroy the work of the devil. To destroy the work of the devil. அந்த பிசாசுடைய அந்த வேலை என்ன? How does he destroy? How does he steal? How does he kill and destroy? வாழ்க்கையில நாங்கள் பார்ப்போம், இல்லை நம்முடைய வாழ்க்கையில சுத்தி வர நாங்கள் பார்க்கும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன். குடும்பங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது குடும்பத்திலே பிரிவினைகள், சபைகளிலே பிரிவினைகளை கொண்டு வருவோம். Destroying that love, destroying that peace, destroying people's lives. பொய்களை கொண்டு வருகிறான், சபைகளுக்கும் பொய்களை கொண்டு வருகிறான். நேஷன்ஸ், ராஜ்யங்களிலே பொய்களை அவன் வதந்தியாக பரவுகின்றான். He is destroying the families. He is destroying the future generation. He is the thief. அவன் கள்ளனும் பகைஞனுமாய் இருக்கிறான். தேவனுடைய மக்களுக்கு மக்கள் தேவனிடத்திலே வர முடியாதபடி அவன் கள்ளனாக இருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையை அழிப்பதே அவனுடைய நோக்கம். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக வந்தேன், நான் உங்களை அழிக்கும்படியாக நான் வரவில்லை. உங்களை அழிப்பவன் வேறொருவன் இருக்கிறான், உங்களுடைய சத்துரு உங்களை அழிக்கின்றான். ஆனால் நானோ நீங்கள் ஜீவன் பெறவும் உங்களுடைய ஜீவன் பரிபூர்ணப்படவுமே நான் வந்தேன். ஹல்லேலூயா. நாங்கள் we must be people who give this message to people. நாங்கள் நம்முடைய பரம தாப்பனாகி இவருடைய குணாதிசயங்களை நம்மை சூழ இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கும் மக்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அந்த பரிசேயர் சதுசேயரை போல நியாயம் தீர்க்கிற மக்களாக அல்ல. அந்த ஆண்டவராய் இயேசு சொன்னது மாதிரி, ஆண்டவரே நான் உண்மை இந்த மக்களுக்கு பிரதிபலிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் I want to be like Jesus. ஆண்டவரே நீர் அந்த வாழ்ந்து இருக்கும் பொழுது நான் I want to show that grace. அந்த கிருபையை நான் அவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே I just want to show that grace. ஞானத்திற்குள்ள அந்த அன்பை காண்பிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. Because நீர் எனக்கு அந்த அன்பை காண்பிச்சு. You are that Father. I always come to you. You always accept me. உங்களோட குடும்பத்தில் நாங்கள் இப்போ 25 வருஷம் ஒன்று நான் சொல்றேன், நாங்கள் பிளவிடும் பொழுது சரியா என்னுடைய மனைவிடத்தில் நான் போனா நான் தான் முதலாவதா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வெரி சாரி, நான் செய்தது தப்பு, என்னை மன்னிச்சுக்கொள்ளுன்னு சொல்லும் பொழுது உடனடியா அவன் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் செய்வான். அப்படிதான் நான் ரியாக்ட் பண்றேன். அவன் வந்து ஐயோ நான் செய்தது பிள்ளை என்று சொல்லும் பொழுது விட்டு நான் மூஞ்சியை திருப்பிட்டு அதான் நீங்க சிரிக்கிறீங்க. பட் how bad? சரி
அந்த தேவனுடைய அன்பை காண்பிக்கிறார். She shows me the Father that she has. I am showing அந்த திருடனுடைய குணாதிசயத்தை தான் காண்கிறேன். திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் இருக்கிறான். நான் அவனுடைய சுபாவத்தை தான் நான் காண்கிறேன். சரியா? We are called to show that love to people around. We are called to show people that Jesus, who walked on this earth 2000 years ago, 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த நடந்து தெரிந்த அந்த இயேசுவுடைய அந்த அன்பை இந்த நூற்றாண்டிலே வாழுகின்ற மக்களுக்கு காண்பிக்கிற மக்களுக்கு இனி பிரசங்கம் பண்ணி ஒன்று செய்யலாம். People are tired of hearing people preaching without showing that love. What is the point? எத்தனையோ பிரசங்கங்களை நாங்கள் இப்போ கேட்கிறோம். இப்போ you can go to YouTube, you can TV or whatever. எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. But people want this. They are looking for love. They are looking for understanding. They are looking for somebody who cares for them. They are not just looking for words, but they are looking for someone that they can truly say, I see something different in them. I see genuine love. ஆகவே பிரசங்கத்தை முடிக்கல, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். But I want to finish it now. இப்பொழுது முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார், I am loving God. Loving God இல்லை, I am your loving Father. இந்த பாருங்க, அந்த பிள்ளை அந்த தாப்பனுடைய தோளில் படுத்து சமாதானமாக நிற்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுது. அந்த அன்பை ஆண்டவர் சொல்லுகிறார், ருசி பார்க்கும். Just taste and see that the Lord is good. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். I am not a monster. I am not a child abuser. நாங்கள் சில நேரங்களில் பார்க்கிறோம், நாங்கள் ஆண்டவரை ட்ரீட் பண்ணது as if we are child abuse, that he is a child abuser. சரியா? ஆண்டவர் அவங்களுக்கு கண்டிச்சது நல்லது, that is good. அந்த வருத்தத்தை அனுப்பினார் ஆண்டவர் வருத்தத்தை அனுப்புறா. நாங்கள் அப்படி செய்வோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளையை என்னை கோவப்படுத்தேன், என் மகன் சத்தியா கோவப்படுத்துவான், அவனுக்கு நான் வருத்தத்தை அனுப்புவேனா? நான் பொல்லாதவனாகிய நானே அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த அருமையான அந்த நல்லதாக அப்படி செய்வார். How can we think like that? How dare we think like that? சத்துருடைய சதி அவன்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பொல்லாப்பை அனுப்புகிறான். என்றால் நாங்கள் வாழுவது, we live in a fallen world. சரியா? ஆகவே இந்த இடத்துல I just want to encourage you all. Just reach out to him. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை இன்னுமாக அறிய விரும்புவதனால நான் உண்மை குறித்து நான் பிள்ளையான தப்பான எண்ணத்தை நான் கொண்டிருப்பேன். ஆனால் ஆண்டவரே, என்னை மன்னித்து உங்களுடைய அன்பை என்னை காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை சிச்சிக்கிறேன். எல்லா தகவன்மாரும் எல்லா தாய்மாரும் நம்முடைய பிள்ளைகளை சிச்சிக்கின்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய கரம் சிச்சித்தா பரவாயில்லை. It's your hand that is touching me. It is your hand. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை சிச்சித்தா, that's nice. ஆண்டவரே, நீர் தொடும் ஆண்டவரே. அந்த தாவீது ராஜா சொல்ற மாதிரி ஆண்டவரே, நான் உங்களோட பாதத்துல விழுகிறேன் ஆண்டவரே. மனுஷங்க பாதத்துல விழ மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்துல விழுகிறேன் ஆண்டவரே. Lord, help me, Lord. Help me experience your love so that I can give that love to the people around. Make me a blessing. Make me a channel of blessing. May God bless you all. Amen. வெள்ளடிக்கு நீக்கி கரங்களால் நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் நினைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் விட்டேன். அவர் எங்களை எல்லா வெள்ளடிக்கும் நீக்கி அவர் கரங்களினாலே எங்களை தூக்கி அவர் உன்னதத்திலே எங்களை வைத்திருக்கிறார். அவர் சொன்னதால் நாங்கள் பிழைத்துக் கொண்டோம். கேட்ட செய்தியை போல அவர் எங்களை அழிக்க வரையில் எங்களை
அரவணைத்து எங்கள் அவர் மறுபடியும் உருவாக்க வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்திருந்து இந்த நேரத்தில் இந்த கடைசி பாடலை பாடும். இந்த நேரத்தில் காணிக்கை எடுக்கப்படும். முதலாவதாய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். நேற்றைய தினம் பிள்ளைகளோடும் வாலிபர்களோடும் சேர்த்து 65 பேர் வந்திருக்கிறீர்கள். அந்த இவாஞ்சலிசம் ட்ரைனிங். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஒரு சிலர் நீங்கள் அந்த ட்ரைனிங் முடிந்ததுக்கு பின்பதாக நீங்கள் போக வேண்டி இருந்தபடினா நீங்கள் போய்விட்டீர்கள். ஆனால் அதற்கு பின்பு நாங்கள் சென்று 2 மணித்தியாலம் அந்த பிரேமாவுக்கு முன்பதாக நின்று அநேகரோடு தேவனை குறித்து பகிர்ந்து கொள்ள, அநேகருக்கு ட்ரக்ஸ் கொடுப்பதற்கும், அநேகரோடு தனிப்பட்ட முறையிலே பேசி, ஒரு சிலர் தங்களோட தொலைபேசி இலக்கங்களை ஒரு சிலரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டிற்கு வந்து தங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, தங்களை சந்திக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். ஸோ தயவு செய்து தொடர்ந்து இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருகிற வாரங்களே அதுக்கு அடுத்த வாரமும் நாங்கள் அப்படி செய்ய உத்தேசித்திருக்கிறோம். உங்களுக்கு நான் வரும் நாட்களிலே அது குறித்த காரியங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.
அடுத்ததாக நாளைக்கு இல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிற மண்டே on the 28th of September there's a special meeting with Pastor Joy. Pastor Joy என்றவர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறார். அந்த இராணிக்கு மிகவும் தெரிந்த ஒரு உறவினர். அவர் 10 வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் சபையில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் செய்து வாலிபர் மத்தியிலும் அநேக கூட்டங்கள் எங்களோடு நடத்தியிருந்தார். அவர் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு வருவதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அது நிமித்தமாக திங்கட்கிழமை 28ஆம் தேதி திங்கட்கிழமை அவரோடு ஒரு விசேஷ கூட்டம் வைத்திருக்கிறோம். ஸோ தயவு செய்து நீங்கள் வருமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய முன்தினம் நைட் பிரேயருக்கும் அவர் வந்திருந்தார். ஸோ தயவு செய்து அந்த 28ஆம் தேதி நீங்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் சண்டே இட் வில் பி அ பேப்டிசம் சர்வீஸ், ஞானஸ்நான ஆராதனை. தயவு செய்து கடந்த வாரம் அந்த 4 பேர்ல 3 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். சகோதரன் ஈஸ்வரன், சகோதரன் மெடோனா அண்ட் சகோதரன் கோட்வின், அந்த பின்னால் இருக்கும் பாலிய மகன். இவர் 3 நீங்கள் தயவு செய்து இந்த வாரத்திலே ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த சனிக்கிழமை பிரதர் ஈஸ்வரனுடைய மகன் டேவிட் got married to Miriam. ஜெர்மன் தேசத்திலே அவருடைய திருமணம் நடந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் டேவிட் எங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை வருகிற ஞாயிற்றுக்கிழமை பகிர்ந்து கொள்வார். அந்த புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I think that's all the announcement. இருக்கிற இடங்களிலே கலைகளை தாழ்த்தி நேசிக்கிற நல்ல தகப்பனே, பாவமே அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆண்டவரே அந்த உரிமையை எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. Lord, a loving Father who loves us no matter what, Lord. Yes, Master. அப்பா ஒரு குற்ற மனப்பான்மையோடு நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கோம். ஆனால் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறது என்று நீ கொண்ட இந்த வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக உடைய ஒரே குமாரனை தந்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா எங்களை அப்படி மன்னித்து உங்களுடைய கரங்களுக்குள் அரவணைத்துக் கொள்கிற உங்களுடைய அன்பிற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா அப்பா கேட்ட சத்தியங்களை நாங்கள் மனதில் கொண்டவர்களாய் யாரையும் நியாயம் தீர்க்காதபடி எல்லாம் உங்களுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதர்கள் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து எல்லாரையும் அணைக்க எல்லாரும் அரவணைத்துக் கொள்ள எங்கள் கிருபை தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். குத்தினவர்களையும் நீ மன்னித்தீரே, அப்படிப்பட்டதான ஒரு அரவணைக்கிற ஒரு மனதை அன்பை தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஆண்டவரே மற்றவர்களை குத்தம் பண்ணி நாங்க தானே ஆகாதவர்களாய் போகாதபடி எங்களை ஒரு முறை கூட நாங்கள் நிதானிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. யாரை நாங்கள் நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறோமோ அவங்களை எல்லாரையும் ஆண்டவரே அப்படி சமூகத்தில் கொடுக்கிறோம். எல்லாரையும் நாங்கள் முழுவதுமாய் நேசிக்கிறோம். ஆண்டவரே அந்த நேசத்தை பாசத்தை நாங்கள் காட்ட கிருபை தர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். நீரும் ஆண்டவரே தண்டனை தருகிற தெய்வம் என்ற அந்த கோணத்திலேயே நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமானால் நீ எங்களை நேசிக்கிற தகப்பன், எங்களை அன்பு கூறுகிற தகப்பன், எங்களை மன்னித்து அரவணைக்க வல்ல தகப்பன் என்பதை எங்களை உணர்த்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உடைய பிரசன்னத்தை மத்தியிலே நீர் இது தந்ததற்காக நன்றி. ஆராதனை வேலையில இடைவெட்டியிலே உமக்கு நன்றி ஆண்டவரே. வசனத்தின் நேரத்திலே எங்களோடு கூட பேசினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை எங்களோடு கூட இன்றும் இருக்கிறதற்காக நன்றி. நீர் இன்றும் இந்த சபையை நேசிக்கிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே அப்பா உடைய அநாதி நேசத்தினால் எங்களை நேசிக்கிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நொடி பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் அநாதி இரக்கங்களை நான் உன்னை சூழ்ந்து கொண்டேன் என்று சொல்கிறது ஆண்டவரே. சூழ்ந்து கொண்டு அப்பா உடைய சட்டைகளின் கீழே எங்களை கொண்டு வருகிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே அப்பா உடைய சமூகத்திலே வேதனையோடு கஷ்டத்தோடு துக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ தொடுவீராக சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடல் பலவீனங்களோடு வந்தவர்கள் ஆண்டவரே சுகத்தோடு கூட போவார்களாக ஜெபிக்கிறோம். கேட்ட சாட்சிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயோ பேக் பெயின் நொடி பொழுதிலே போகிற பொழுது ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடுமானால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும்
எல்லாம் செய்யக்கூடும் ஆண்டவரே. இந்த காலம் இந்த குறுகி போவதில்லை ஆண்டவரே. ஏதோ ஒருவருக்கு மாற்றம் செய்துவிட்டு அநேகருக்கு செய்யாமல் இருப்பதற்கு நீ பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல ஆண்டவரே. எல்லாரையும் நீ விடுவிக்க போவதற்காக நன்றி. எல்லாருக்கும் சுகம் கொடுக்க போவதற்காக நன்றி. எல்லாரையும் விடுவிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பிரசன்னம் இந்த வருகிற நாட்களில் எங்களோடு கூட இருப்பதாக, வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் மத்தியிலே உடைய பிரசன்னம் இறங்குவதாக. நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனிதன் உணர்ந்து கொள்ளாத அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாய்களை சபையில் தந்து வருகிற மாற்றங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சபையிலே தருகிற விடுதலைக்காய் நன்றி ஆண்டவரே. We submit to you. Continue to work on us. Mold us, Lord. Mold us, Lord. அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே சபையை கொண்டு வருகிறோம். Move on us. Mold us. Make us your vessels, Lord. உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே உரியதாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with us all evermore. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 யாருக்காவது ஜெபம் தேவைப்பட்டால் சகோதரி ராணி அங்கே இருக்கிறார், சகோதரி கிறிஸ்டியன் அங்கே இருக்கிறார், நாங்கள் இங்கே இருக்கிறோம். யாராவது ஜெபிக்க விரும்பினால் வந்து ஜெபித்து சொல்லுங்கள். Amen. God bless you all.